ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நோட்டு கையுமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது வந்து என்னோடய ட்ராயிங் நோட்டு. நான் வந்துட்டு கோவிட் டைமில் வந்துட்டு ட்ராயிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, அது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போனேன். இது ஃபஸ்ட்டு ட்ராயிங் என்னன்னு தெரியுதுங்களா? மங்கி, குட்டி மங்கி. இது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டானது. நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங், எனக்கு இதில் இருக்க ட்ராயிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது இது எப்படி இருக்கு? சூப்பர்பா, இதுவும் பிடிக்கும் ரொம்ப. நெக்ஸ்ட் இது வந்துட்டு நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இது எனக்கு இந்த எறும்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அது என்னமோ தெரியல, அது ரொம்ப அட்ராக்ஷன். அது பெரிய பெரிய கண்ணா என்ன என்ன அது எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல என்னன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பையன் நிலாவில் படுத்து தூங்குற மாதிரி நல்லா இருக்குல்ல? இது சர்ச் பண்ணும்போது எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும். எனக்கு ஃபுல்லாகவே எல்லாமே கார்ட்டூன்ஸாக தான் இருக்கும். ரியலாக இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் பழகலை. நான் இதுக்கப்புறமா தான் வந்துட்டு ட்ரா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவேன். இது எல்லாமே வந்துட்டு கோவிட் டைமில் தான் ஃப்ரீயாக இருக்கும்போது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்துட்டு ட்ராயிங் நோட் அந்த மாதிரிலாம் எனக்கு கையில் இல்லை. ஸோ அதனால் சரி ஓகே, இந்த ஒரு நோட் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டி நல்லா இருக்குது, பார்க்கக்கூடாது, கவர் பண்ணிகிட்டு இருக்காராம். எங்கே பாருங்க, ஸ்னேக், கார்ட்டூன் ஸ்னேக்கு. நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? இது மான், கும்பு வச்ச மான் வைக்கப்பட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு இதில் எந்த ட்ராயிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்துட்டு நம்ம தலைவர் கிருஷ்ணா. இது பாண்டா. சும்மா டைம் இருக்கும்போது ஜஸ்ட் ட்ரா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு 1 டேக்கு வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைம் கிடைக்கும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். குவீன் அண்ட் கிங் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்குள்ள. உங்களுக்கு ஒரு இதுவாக காமிச்சிடும். இது ஃப்ராக். இது வந்துட்டு நிறைய வந்துட்டு நான் ரேட்டு தான் வரைஞ்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதா? எல்லாமே பென்சில் ட்ராயிங் தான், பட் ஷேட் வந்துட்டு அது நம்ம பட்ஸ் வச்சுருக்கோம்ல, ஸோ பட்ஸில் வச்சுட்டு ஷேட் மாதிரி கொடுத்துருந்தது. இதுக்கு ஏதோ ப்ரஷ் அந்த மாதிரி எதுவும் நான் வாங்கலை. ஜஸ்ட் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டேன். நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு எது எது பிடிச்சிருக்கோ அப்படி நான் இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வர பொறுத்து தான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பிகினர் தான் நான், ஓகேவா? ஸோ எப்படி இருக்கு ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஒரு குட்டி பையன் வந்துட்டு ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி. இது ஆட்டு தான், தெரியல, பிடிச்சிருக்கு அதனால் ட்ரை பண்ணேன். இது இது எல்லாருக்கும் வந்து
பார்க்கும்போது தக்காளி மாதிரி இருக்கா, ஃபேஸ் பார்க்காதீங்க, இதை மட்டும் பார்த்தா தக்காளி மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்கும் பார்க்கும்போது. இது என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட்னா இந்த இது. ஏன்னு தெரியாது, இது ரொம்ப பிடிக்கும். நான் அது லிப்ஸ்டிக் ஷேட் வந்துட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு அது ரெட் கலரில் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் சரி ஓகே பரவாயில்ல, ரெட் கலரை விட பிளாக் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச ட்ராயிங்ஸில் இது ரொம்ப பிடிக்கும். நிறைய பார்க்கும்போது என்னடா நம்ம இதெல்லாம் நல்லா பண்ணுறோமா, நம்ம ட்ராயிங்லாம் வருதா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு குழந்த கொஞ்சம் வயசு, கொஞ்சம் ஒரு 2 வயசு, அப்புறம் ஒரு 5 வயசு இருக்க மாதிரி இருக்கிறது. ஸோ அப்புறம் வந்து ஒரு அடல்ட்டு கேர்ளு, அப்புறம் ஒரு ப்ரெக்னென்சி, அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்துட்டு ஒரு சுனிக்காரி பொண்ணு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டு அந்த மாதிரியான்னு தெரியல. பட் அந்த தாட்டில் இருக்கும்போது எதை பார்த்துட்டு நான் அப்படி ட்ரை பண்ணான்னு தெரியல. பட் எனக்கு பிடிச்சிருந்தது சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு குட்டி பையன் ட்ரீட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மதர் வந்துட்டு ஒரு பேபி கேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு நோட்டில் ஆஃப் பேஜஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியே முடிச்சிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பென்சில் ட்ராயிங் மட்டும் இல்லாமல் வாட்டர் பெயிண்டிங்கு, அப்புறம் நம்ம பெயிண்டெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பெயிண்ட்டை வச்சு ட்ரா பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த கிளிப்ஸும் இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று பேப்பர் கட்டிங்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது காலேஜில் ஸ்டடி டைமில் வந்துட்டு ஃப்ரீ டைமில் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு பென்சில் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்சில் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது உங்களுக்கு நான் இதை ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோத்து பெண்ணே நடந்து போகையிலே என்னை தள்ளிவிட்டு நீ நடந்த